முழுக்க முழுக்க இடி எங்கெல்லாம் எதிர்கட்சி பிஜேபிக்கும் மோடிக்கும் எதிராக இருக்காங்களோ அங்க எல்லாம் அவங்களுக்கு எதிராக செயல்படுத்துற ஒரு அமைப்பு தான் இடி. இடியா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், தேர்தல் கமிஷனா இருக்கட்டும், எல்லாத்தையும் மோடி தன்னுடைய அடியாளா பயன்படுத்துறாரு. நீங்க ரைட் பண்ணவங்கள எடுத்து பாருங்க, இந்தியாவில் மொத்தமாவே எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் தான். ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை உள்ளிட்ட எல்லாத்திலையும் திமுக அதிமுக ஒரே கொள்கையோடு வச்சு செயல்படுது. அதனால அந்த ரெண்டு கட்சிகளும் தான் பயப்படணும் ஈடியை பத்தி. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பயம்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு சீமானு. இல்ல, நான் தான் சொல்றேன்ல, பச்சோந்தியான நபர்களுக்கு நம்ம அரசியல் பேசினா ஒண்ணும் புரியல. இல்ல, அவர் இந்த குற்றச்சாட்டை வைக்கும் போது அந்த சொல்றாரு, அதிமுக ஆட்சியில போடப்பட்ட வழக்கு அப்படின்லாம் சொல்லும் பொழுது இரண்டு கட்சிகளுமே இதை செய்யுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. சார், நான் தான் சொல்றேன்ல, சீமான் அவர்கள் சில பேரே நான் சொல்ல விரும்பல. நீங்க எந்த இடத்துல ஒரே மாதிரியான ஸ்டாண்ட்ல இருந்தீங்கன்னா நான் கேக்குறேன். தமிழ்நாட்டு அரசியல்ல, தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள்ல, தமிழ்நாட்டை பத்தியோ நீங்க பேசின ஒரு விஷயத்துல நேரடியாவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல, ஒரே ஸ்டாண்ட்ல நீங்க இருந்திருக்கீங்களா? அதனால அவருக்கு பதில் சொல்லி நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஆனா யதார்த்தம் என்னன்னா, ஈடின்ற ஒரு அமைப்பை மோடின்ற நபர் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இயக்குறாரு. அதான் சொல்ல வந்த முதல் சுற்றுலயே ஹெமந்த் பிஸ்வாஸா இருக்கட்டும், இல்ல சுவேந்த அதிகாரியா இருக்கட்டும், இல்ல நாராயண் நானேவா இருக்கட்டும், இவங்களாம் யாரு? நீங்க அஜித் பவாரை பத்தி ஒரு மேடையில பேசுறாரு, அடுத்த 2 நாள்ல கட்சி மாறுறாரு, வாஷிங் மிஷின் மாதிரி அஜித் பவார் ஏத்துக்கிறாரு. நீங்க ஒட்டுமொத்தமா எதிர்கட்சி தலைவர்கள் மேல ஈடியை வச்சு நீங்க பயமுத்துறீங்க. தெலுங்கானா கவிதாவா இருக்கட்டும், இல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், இல்ல DK சிவகுமாரா இருக்கட்டும், இல்ல ப சிதம்பரமா இருக்கட்டும், சஜன் புஜ்வாலா இருக்கட்டும், எல்லாருமே யார் சார்? எதிர்கட்சி தலைவர்கள் சார். எதிர்கட்சி தலைவர்களை உங்க வீட்டு வேலைக்காரர்கள் மாதிரி ஈடியை நீங்க பயன்படுத்துறீங்க.